யாரா நீ? யாரு நீ? எதுக்குடா இங்க வந்த? சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் மேடம் என் லைசன்ஸை பிடிங்கி வச்சிருக்காங்க சார். அதை எடுக்க தான் சார் இங்க வந்தேன் சார். என்ன லைசன்ஸ்? அது சார் நான் வேகமா கார் ஓட்டினேன். மேடம் என்ன திட்டி கார் லைசன்ஸை பிடிங்கிட்டாங்க சார். அதான் சார் என்னோட தொழிலே. அதை எடுக்க தான் சார் வந்தேன். ஓ, அதுக்காக நீ வீடு பூந்து கலெக்டர் வீட்லயே திருடுவ? உனக்கு லைசென்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. மரியாதைங்கிறது போடா. அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு லைசென்ஸே கிடைக்க விடாம நான் ஆர்டிஓக்கு ஜியோ பாஸ் பண்றேன். ஐயோ மேடம் 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 பாவம் மேடம், பொழைக்கிறதுக்காக தானே கேக்குறான், கொடுத்துருங்க மேடம். அவன் தப்பானவனா இருந்தா வேற மாதிரி யோசிச்சிருப்பான். உங்ககிட்ட லைசென்ஸ் எடுக்க தான் வந்திருக்கான். நம்ம தான் நம்மளை கொல்ல வர்றாங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சு அடிச்சிட்டோம். நான் அடிச்சேனா? அதை விடுங்க மேடம், யார் அடிச்சா என்ன? பாக்கறதுக்கு புள்ள குட்டிக்கார மாதிரி இருக்கான். அவன் பொழப்புல மண்ணலி போட்டுறாதீங்க. ஹெவியா ஒரு ஃபைன் 50 ரூபாயோ 100 ரூபாயோ போட்டு அனுப்பிடுங்க. என்னடா நீங்க கொடுத்த ஐடியா எப்படி ஊத்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அவ அடிச்சடி இன்னும் காதுக்குள்ள கோயின்னு கேக்குது. டேய், காதல்னா சில பல அடிகள் விழத்தாண்டா செய்யும். உடனே எல்லாம் அமைஞ்சிடுமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆனா ஒண்ணு, கடவுளா அனுப்புன மாதிரி கரெக்ட் டைம்ல ஒரு திருட வந்தான். அவனை வச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்துச்சு. அது வரைக்கும் ஓகே. வாங்கின அடிக்கு அந்த ரொமான்ஸ் நடந்தது சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த ஐடியா கொடுக்கறேன், சேர்த்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்காவது வந்தீங்க டென்ஷன் ஆயிருவேன். என் லவ் நானே பாத்துக்கிறேன் சாமி. ஐடியா தர இருப்பாரு. என்ன நான் விசில் அடிச்செல்லாம் கூப்பிடுறீங்க? ஆமா, ஆக்ஷன் சீன் ரொமான்ஸ் சீன் என்னமோ சொன்னீங்க, அதுக்கு யாரு காரணம்? மிஸ்டர் திருடன். டேய், அந்த மிஸ்டர் திருடனை வர வச்சதே சாட்சாத் உன் அப்பன்டா. நைனா, நிஜமாவா? என்ன? டேய், மாஸ்டர் மைண்டுடா. நான் எவ்வளவு லவ் பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணி உங்க மம்மிய நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். இந்த பீஸ் பண்ணாத சேட்டர்ல போலயே. டேய், எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிற போடா சின்ன பையன். என்ன டாடி சொல்ற? அந்த திருடனுக்கும் உங்களுக்கும் எப்படி? சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு காலையில டீ கடைக்கு போயிருந்தேன். தபார், மரியாதையா ஓடிடு. இது என் வீடு, என் வீரா. அதை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இருக்கு. எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டான். வீரனை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணான். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன். உனக்கு இருக்குடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. சூர்யா, சூர்யா, இங்கதான் நின்றுட்டு இருக்கியா? நான் எங்கெல்லாம் தேர்ன தெரியுமா? நோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடு. டென்ஷன்ல இருக்கியா நீயா? சூர்யா, பெரிய ஆளு சூர்யா, உனக்கெல்லாம் டென்ஷனே வராதுடா. நோ, சும்மா வளரிட்டு இருக்காம போனா. சூர்யா, சரக்கு தீந்து போச்சுடா, வாங்கிக்கொடுறா. இவன் வேற நிலமா புரியாம சரக்கு சரக்குன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வாங்கி கொடுத்தானா நான் இப்படி நிக்கிறேன். டேய் ப்ளீஸ்டா. டேய், நான் எப்ப கேட்டாலும் நீ சரக்கு வாங்கி தருவலடா. எனக்கு வேற யாரா இருக்கா? நீ தானே இருக்க. அது உன் தொம்பி கிட்ட போய் கேளு போ. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இதை வச்சு அந்த மாறன ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். சூர்யா, சூர்யா வாங்கி கொடுறா. நான் வா வாங்கி தரியா? சரக்கு தானே,
மாறனே வாங்கி தர சொல்றேன் வா. மாறன்னையா? வாண்ணே. வாங்கி தருவானா? அதெல்லாம் சொன்னா வாங்கி தருவான். வா ஆ. நான் பாத்துக்கிறேண்ணே. சரி. செல்லம் வா. சரிடா. நான் வைக்கிறேன். வீரா, ஹலோ, ஒரு நிமிஷம். எதுவுமே மாறல சார். அப்புறம் மீட்டிங் எல்லாத்தையுமே பக்கவா ஆர்கனைஸ் பண்ணிருங்க. வீரா. புரியுது புரியுது. ஒரு நிமிஷம். செல்லம், என்ன வேணும்? சாக்லேட் தானே? வலிமா கிட்ட வாங்கிக்கோ. ஒண்ணுதான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. சரியா? போய் வாங்கிக்கோ. ஹலோ, கேக்குதா? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாமே ப்ராப்பரா இருக்குல்ல? சரி, நான் வரேன். வீரா. செல்வனா? செல்வனா? வரேன் மேடம். சொல்லுங்க அண்ணா, மேடம். சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். உடனே நம்ம கிளம்பணும். சரிங்க மேடம், ரெடியா தான் இருக்கு. சரி. வலிமா, பாப்பா சாக்லேட் கேட்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுங்க, நிறைய கொடுத்துறாதீங்க. கனி பாப்பா, சாக்லேட் தானே வேணும்? இந்தா. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், போங்க. என்னடா, என்னாச்சு? உனக்கு பிடிச்ச சாக்லேட் தானே? இந்தா. வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏண்டா செல்லம், நீங்க தானே சாக்லேட் வேணும்னு சித்திக்கிட்ட கேட்டீங்க, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் கேக்கல. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு கடுகடுன்னு இருக்கா?